பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இரக்கத்தால் ஆண்டவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்மை சமர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமாக. Thank you, Lord Jesus. Thank you for this day, Lord Jesus. We praise you and we glorify you and we give you thanks this morning, Lord Father. As we are starting this day with your presence, Lord Jesus, we pray and we believe that everything that we do today will be according to your will and it will be right, Lord Jesus. We pray and we surrender each and every event that we are going to do today, Lord Jesus. You bless it, Lord Jesus, and you should be glorified through the things that we are doing, Lord Father. We place into your hands the praises, the intentions and the word of God that we are going to receive today, Lord Jesus. When we are doing the praise and worship, Lord, help us to be more into your presence, Lord Father. And when we are listening to the word, Lord Jesus, help us to listen to the word and live by the word, Lord Father. I ask this prayer in the name of Jesus. Amen. 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 இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாமே கூடும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. Yes Lord. யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதித்து போற்றுவோமாக ஆண்டவரே. Yes Lord Jesus. Amen. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நடப்பீர் நடப்பீரையா ஆண்டவரே, கடலுடைய புயலையும் நீர் அகற்றுவீரே. Yes Lord, thank you Jesus. Amen. அதேபோல நம் வாழ்க்கையில வருகிற புயலை கூட அவர் அகற்றுகிறவராய் இருக்கிறார். Yes Lord. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. சாத்தானை உடைத்தினீரே, சர்வ வல்லவரே. Yes Jesus. சாத்தானை உடைத்தினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஓடால் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. Hallelujah. Yes Lord. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உலகத்துல ஒன்றுமே இருக்க முடியாது. ஹalleluya. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம்
நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமாம் ஆமென். ஆண்டவரே. ஏனென்றால் அவர் செய்த நன்மைகள் ஆயிரமாய் இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் நன்றி பலியை பீடத்தை கட்டி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோமாக. Thank you Jesus. Hallelujah. Yes Father God. யாவரும் கைகளை தட்டி எங்களோடு நீங்களும் உற்சாகமாக பாடுங்கள். Yes Father. நன்றி ஐயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தவே. ஆமென். நம் பாவத்தை நீக்கி விட்டாரே. ஆமென். அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Yes God, Jesus. Hallelujah. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். Hallelujah. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய விட்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். சிறந்த முறையில் குரல் எழுப்போம். சிலுவை ரத்தத்தை சிந்தினீரே. ஆமென். அவர் அந்த ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து காக்கின்றவராய் இருக்கிறார். Hallelujah. Yes, Jesus. Yes, Father Jesus. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்த நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம். சிலுவை ரத்த நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். Yes God. செய்த நன்மை ஆயிரங்கள். Hallelujah. சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். Hallelujah. Yes Lord. ஆண்டவர் நம்மை எதிரி நுழையாமல் அவர் ரத்த கோட்டைகளை வைத்து காக்கின்றவராய் இருக்கிறார். Hallelujah. Yes, Jesus. எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷன் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் பாவத்துல முதல்ல நாம் இருக்கும்போது பாவத்துள்ளாக நாம் வாழும்போது மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அன்புனால, ஆண்டவருடைய கிருபையால் மீண்டுமாய் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தருக்கும்
நமக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற நம்மளுக்கு பலனையும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாக்கியத்தை நாம் தவறிவிடாதபடிக்கு ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்த நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இன்று முதல் நான் உன் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன், இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரையும் தகப்பனே பேர் பேராக நீங்க ஆசீர்வாதமான ஆசீர்வாதம் எங்க மேல இறங்கட்டும் தகப்பனே. அபிஷேகத்தால உடைய வல்லமையால தகப்பனே எங்களை இந்த நேரத்துல நிரப்பும் அப்பா. கரம் எப்பொழுதும் எங்க மேல இறங்கட்டும் நேரத்துல யாரெல்லாம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டாடுறாங்க தகப்பனே, அனைவரும் கரங்களால நீங்க உங்க மனதில் எந்த வேதனை இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் துக்கம் இருந்தாலும் வைத்துக் கொண்டு தகப்பனே எந்த எதிரியை சப்பா எளியாதபடி ஆசீர்வதிப்பீராக. Protect us by your wings, Lord Jesus. You protect and cover by your shield, Lord. Let your holy blessing and your holy light always be upon us, Lord Jesus. Yes, Father. நேரத்துல தொலைக்காட்சி பார்த்திருக்கிறாங்களே அவங்களை நீங்க ஆசீர்வதிப்பீரே. அவங்களோட நீங்க பேசுவீராக தகப்பனே. அவங்க உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பாரும் தகப்பனே. அவங்க தேவையெல்லாம் நீங்க சந்தியும் ஆண்டவரே. எல்லா துக்கம் இந்த நேரத்துல சந்தோஷமா மாறட்டும் தகப்பனே. உயிருள்ள நீங்க தெய்வம் தகப்பனே. எல்லாத்தையும் உதவி செஞ்சு நீங்க ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே தீன தயாளன் அந்த ஒரு தொடுவீராக in the hospital, Lord Jesus. In the brain, in the clotted இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துடைய வல்லமை அபிஷேகம் வல்லமையால touch him, Lord Jesus. Amen. அப்பா டாக்டரால கூடாத காரியம் கூடும் கூடாத காரியம் உங்களால மட்டும் yes Father God. Everything it is God's hands only. Yes Lord Jesus, right now you do healing and miracle by your Lord Jesus. நீங்க ஒரு நல்ல மருத்துவரா இருந்த தகப்பனே இந்த நேரத்துல அவரை நீங்க தொடுவீராக எந்த clotted blood clotted எதுவா இருந்தாலும் ரத்தத்தால நீங்க கழுவி He should come back to home as soon as possible, Lord, because we believe our Lord Jesus will do great and mighty miracles, Lord Jesus. Esappa இரண்டாக தகப்பனே Satish Kumar and Kavi Kumar and the persons நீங்க தொடுவீராக as they're going to start a new company, Lord Jesus. You bless both of them, Lord Jesus. எதெல்லாம் தேவையா இருக்குது தகப்பனே whatever it is, Lord Jesus, எங்க போற திசையெல்லாம் உம்முடைய திசையா மாறட்டும் தகப்பனே. Everything should be successful in their life, Lord Jesus. Wherever they go, Lord Jesus, let it be a victory to them, Lord Jesus. கூடவே இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே எங்க தூதர்களை நீங்க கூடவே இருந்து அவங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. Protect them, Lord Jesus. Melinda ஒரு குழந்தையை நீங்க தொடுவீராக தகப்பனே. As she is suffering, Lord Jesus, in health problems, Lord. Bless that child, Lord Jesus. Pour out your strength, Lord. Pour out your blessing upon her, Lord Jesus. You guide her, Lord Jesus. And you please, whatever the pain she's undergoing, Lord, you heal her by your heal, Lord Jesus. Everything is surrendered into your mighty holy hands, Lord Jesus. Amen. It's my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் இறைவாக்குக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவாக்கு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மருந்தாய் இருப்பது. நம் உடலுக்கு நோய் வந்தாலும், நம் உள்ளத்துக்கு நோய் வந்தாலும், நம் ஆன்மாவுக்கு பலவீனம் வந்தாலும், ஆனால் ஒரே ஒரு மருந்து நம் ஆண்டவர் நமக்காக கொடுத்தது அவருடைய வல்லமை உள்ள ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம் உள்ளத்துல வந்து பதைந்து பலவிதமான கனிகளும் பலவிதமான கிரியேட்டிவ் மிராக்கிளை அது செய்யணும் என்றால் நாம் விசுவாசத்தோடு முழு உள்ளத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் நம்மளே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்க தீமைகளை நாங்க கட்டி ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற வார்த்தையை நாங்க உண்ண வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிப்போமாக. உன்னதமானவரே இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு புது ஜீவனை கொடுத்தது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே. ஆகையால் இந்த உன்னதமான கால வேளையில் நாங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்கு
தயவுக்குள் நாங்க தாழ்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கீங்க. ஆகையால் இந்த கால வேளையில் உங்களுடைய இறைவாக்கை, உங்களுடைய இறை உணவை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளத்துக்கு தகுந்த ஆண்டவரே இறை வார்த்தை எங்க உள்ளத்துல வந்து ஆண்டவரே பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னதமான வார்த்தை எங்க உள்ளத்தில் வருவது தீமைகள் அகன்று போவதாக, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராக, எல்லா விதமான பைண்டிங்ஸ்ல இருந்து இயேசுவின் நாமம், இயேசுடைய வார்த்தை அதை கட்டி விடுதலை தருவீராக. அப்பா, அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய வார்த்தை எங்க உள்ளத்தில் வந்து பரிசுத்தத்தை கொடுத்து உமக்காக ஜீவிக்க, உமக்காக ஊழியர்களை செய்ய ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை இப்பொழுது நாம் காத்திருந்து கேட்போம். Praise the Lord. இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று ஆண்டவர் மிக அருமையான ஆசீர்வாதமான வாக்கு நமக்காக வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த வாக்கை கேட்க நம் உள்ளத்தை நாம் தயார்படுத்த வேண்டும், நம்மையே தயார்படுத்த வேண்டும். ஏனெனில் கடவுளுடைய வாக்கு, the God's word is getting inside in us. We must get cleaned ourselves by surrendering ourselves to God. God will receive us and bless us abundantly. Let we surrender ourselves to God. நம்மை நாமே ஆண்டவருக்கு பாதத்தில் அர்ப்பணிப்போம். இந்த உன்னதமான கடவுள் நம் உள்ளத்தில் வருவார், நம் உள்ள எண்ணங்களை மாற்றுவார். நாம் அவருடைய மக்களாக வாழ்வோம். மன்றாடுவோம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, இந்த பூவுலகிலே எங்களை நீர் அனுப்பியிருக்கிறீர். எங்கள் வாழ்நாட்கள் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. பயணம் செய்கிற இந்த நாளிலே உமது வாக்குகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு வாழ்கிற குணத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். எவை நல்லது எவை கெட்டது என்பதை யோசித்து செயல் புரிகிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. எதை எப்படி பேச வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உடைய மக்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அநேகரை உமண்டையில கொண்டு வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களிடத்துல எந்த குற்றங்களையும் மக்கள் காணாதவாறு நாங்கள் குற்றமற்றவர்களாக இந்த பூவுலகிலே வாழ எங்களுக்கு இன்று அருள் ஞானத்தை தருவீராக. எங்களையே நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு மக்களே, இன்றைக்கு தின திருப்பலி வாசகம், today's mass reading reflection. It's a one hour retreat. 1 மணி நேர தியானத்திலே பங்கு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் காலையும் 7:30 8:30 அல்லது 9 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். நீங்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை தேடி வருகின்றார். இன்றைக்கு திருப்பலி வாசகத்தின் மைய கருத்து என்ன? இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கும் போது today's gospel reading என்ன சொல்கிறது பாருங்க. என்று நீங்க பாத்தீங்கன்னா மிக அருமையாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று பார்க்கும்போது ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு சொல்லுகின்றார். ஒரு சிலர் ஆண்டவரிடத்துல வந்து தங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இன்றைக்கு சொத்து பிரச்சனை எல்லா இடத்திலும் இருக்கின்றது. சமமாக கொடுப்பார்களா? இல்ல. ஒரு காலத்துல பெண்களுக்கு சொத்து கிடையாது, ஆண்களுக்கு மட்டும் சொன்னாங்க. இது பல நாட்களாக பல ஆண்டுகளாக நடந்த சம்பவம். இது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல. இது இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இந்த சம்பவம் இங்க இருக்கிறது. நன்றி மக்களே. இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க? பெற்றோர்களுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான சொத்து பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கும் எத்தனை பேர் இதை கருத்தில் கொண்டு செயல்படுகிறாங்க தெரியாது. ஆக இந்த சொத்துக்காக மடிந்து போறவர்கள் எத்தனையோ பேர்.
இந்த சொத்துக்காக உடன்பிறப்புகள் பிரிந்து போனவர்கள் எத்தனையோ பேர். இந்த சொத்துக்காக கொலையுண்டவர்கள் எத்தனையோ பேர். இந்த சொத்துக்காக பெற்றோர்களை கொலை செய்த பிள்ளைகள் எத்தனையோ பேர். ஆக இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில ஆண்டவர் ஒரு விளக்கம் அளிக்கின்றார். அதை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். என்ன விஷயம் பாருங்க. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 21, செயின்ட் லூக் chapter 12 verses from 13 to 21 வாசிக்கிறோம். கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்று கேட்டார். இந்த சொத்துக்களை சரியா பிரித்து கொடுப்பதற்கு என் சகோதரத்தை சொல்லுங்க என்று ஒருவன் தன்னுடைய சொத்து பிரச்சனையை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கொடுக்கின்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்போராகவோ அமர்த்தியது யார் என்று கேட்டார். பாருங்க, ஆண்டவர் சொத்து விஷயத்துல விலகி இருக்கின்றார். அவரை பார்த்து கேட்கின்றார், யார் என்னிடத்துல கேட்க அனுப்பினது? ஏனெனில் நான் இறைவாக்கு ஒன்றே உரைக்க வந்தவன் என்பது கருத்தை அங்கு சொல்ல வருகின்றார். ஆனாலும் அவர் அதை விட்டுவிடவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லி பின்பு அந்த கேஸ் எடுத்து நடத்துறார். இன்னைக்கு நிறைய பேருடைய சொத்து வாரம் கோர்ட்ல கேஸ்ல இருக்குது. ஒருவரே அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல உனக்கு கொஞ்சம் தான் வேணும், எனக்கு நிறைய வேணும்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு சொத்துக்காக எத்தனை கேசுகள் கோர்ட்டில் இருக்கிறது என்று எல்லாரும் அறிவார்கள். அது அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான செய்தி ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன செய்தி பாருங்க. அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாக பிரிவினை செய்வதற்காகவோ அமர்த்தியது யார் என்று சொல்லிவிட்டு 15வது வாக்கியம் 15th word. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு. பாருங்க, பேராசை மனிதனையே சாகடித்து விடும். பேராசை மனிதனுடைய உயிரை எடுத்துவிடும். பேராசை என்பது பொருள் என்ன? எனக்கு மட்டும் நிறைய இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நிறைய இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா அடுத்தவங்க எந்த கதி போனாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்படி நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அருமையான வாக்கை கொடுக்கின்றார். என்ன பாருங்க, எவ்வகை பேராசைக்கு இடம் கொடாதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாதார். பாருங்க, மிகுதியான உடைமைகள் என்ன, நிறைய சொத்து இருக்கிறதுனால நல்லா வாழ்ந்துடுவாங்க நல்லா நினைக்க கூடாது. எவ்வளவு சொத்து உனக்கு அதிகமாகிறதோ அவ்வளவு உனக்கு ஆபத்து காத்திருக்கிறதுன்னு அர்த்தம். எவ்வளவு சொத்து உனக்கு அதிகமாகிறதோ அவ்வளவு கொள்ளை நோய்கள் உன்னை தாக்கும் என்று அர்த்தம். எவ்வளவு சொத்து அதிகமா இருக்கிறதோ உனக்கு விரோதிகள் எழும்புவார்கள் என்று அர்த்தம். ஆகவேதான் இந்த ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை சொன்னார் பாருங்க. அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் நிலத்திலே நிறைய விளைச்சல்கள் வந்தன. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் நிலத்தில விளைச்சல்கள் பெருக ஆரம்பித்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று கலங்கினான். நிறைய விளைச்சல் வந்தது, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஆட்களை பார்க்கறல, இன்னைக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கிறது இல்லையா? நம்ம வீட்டுல வைக்கலன்னா வெளி வீட்டுல வைக்கலாம், அடுத்தவங்க வீட்டுல வைக்கலன்னா அடுத்தவங்க பேர்ல போட்டு வைக்கலாம், அடுத்தவங்க பேர்ல போட்டு வைக்கலன்னா நாடை விட்டு நாடு சேர்த்து வைக்கலாம். இப்படி இன்னைக்கு பல வழிகளை ஜனங்க திறந்துட்டாங்க. ஆனா அன்றைய காலத்துல அந்த செல்வந்தன் என்ன நினைக்கிறான் பாருங்க. அன்றைய காலத்துல எங்கு சேர்த்து வைப்பது என்று யோசிக்கின்றான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து விட்டு இன்னும் பெரிதாக கட்டுவேன். களஞ்சியம் என்றால் பொருள் என்ன? நம்முடைய ராஷின்க வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஒரு வீட்டுல பாருங்க, ராஷின்குன்னு ஒரு இடம் இருக்கும். சமையல் அறைன்னு வச்சுக்கோங்க, இல்ல பொது அறைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நிறைய ராஷின் வரும்போது இடம் பத்தல என்னும் போது வேற இடத்தை நாம் தேட ஆரம்பிப்போம். அதே போல இவன் நினைச்சுதான் அந்த இடத்தை இடித்து விட்டு
இன்னொரு பெருசா கட்டுவோம் என்று தீர்மானித்தார். தீர்மானித்த போது அவன் என்ன சொன்னார் பாருங்க. பின்பு அவனுக்கு அவனே பேசிக் கொள்ளுகிறான், என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு என்று சொன்னான். என் அன்பு மக்களே, நல்லா கவனித்து பாருங்க. இன்றைய செய்தியில அவன் அவனுக்கே பேசிக் கொள்ளுகின்றான், தனக்காகவே பேசிக் கொள்ளுகிறான். அவன் வேறு யாரிடத்திலும் பேசவில்லை, அவன் அவனுக்கே பேசிக் கொள்ளுகிறான். என்ன சொல்கிறான்? நெஞ்சே, மனுஷே, கவலை ஏற்படாத. இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பணம் இருக்கிறவங்க, நிறைய சொத்து இருக்கிறவங்க எதை வாங்குறதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. டேக் இட் வாங்கிட்டே இருப்பாங்க. எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும். ஏன்னா நிறைய பணம் இருக்கிற வரைக்கும் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பணம் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, நான் ஏன் தான் இந்த ஏழையா பிறந்தேன்னு தெரியலையே, எதையுமே வாங்க முடியலையே என்ற கவலை உள்ளத்துல ஏவிக்கொண்டே இருக்கும். ஆகவே இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஆண்டவர் செய்தி சொல்லுகின்றார். அவன் என்ன சொன்னான்? தனக்கு தானே சொல்லிக் கொண்டான், இனி கவலையப்படாத, பல வருஷத்துக்கு தேவையான சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கிற, மகிழ்ச்சியாயிரு என்று அவன் சொல்லிக் கொண்டான். பிறகு என்ன சொன்னான் என்றால், வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. பாருங்க, எப்போ சொத்து ஒருத்தருக்கு அதிகமாகுதோ, எப்போ நிறைய பணப்புழக்கம் ஆரம்பிக்கிறதோ, அவங்க குடிக்காரரா மாறிடுவாங்க, விபச்சாரக்காரரா மாறிடுவாங்க. பணத்தை கொண்டு யார வேணாலும் வாங்கணும்னு நினைப்பாங்க, தவறு மேல் தவறு செய்து கொண்டே இருப்பாங்க. பணப்புழுக்கம் பெருக பெருக எதை வேணாலும் செய்ய ஆரம்பிப்பாங்க, கொலை செய்யவும் துணிய மாட்டாங்க. ஏன்னா பணம் நிறைய இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு அந்த செல்வந்தன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், நீ நல்லா உண்டு மகிழ்ச்சியாயிரு, நீ நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நன்றாக இரு, மகிழ்ச்சியாயிரு, ஏனெனில் பல ஆண்டுக்கு தேவையான சொத்துக்கள் குமிஞ்சிருக்கின்றன. நண்பரி மக்களே, இன்று ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என அவன் சொல்வான் என்று தனக்குள்ளே அவன் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம் அவனை பார்த்து சொன்னாராம், அறிவிலியே. அறிவிலினா என்ன அர்த்தம்? அறிவிலி என்றால் அறிவு இல்லாதவனே, அறிவில்லாதவனே, அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருக்குரியதாக மாறும். நண்பரி மக்களே, நல்லா கவனத்தில் வச்சுக்கங்க. ஆண்டவர் அப்போது அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நீ இறந்து போய் விடுவாய், இன்னைக்கு நீ செத்து போயிட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்குரியதாக மாறும். இன்றைக்கு இந்த சம்பவம் உலகம் முழுதும் நடந்ததை நாம் கண்முன் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இறந்து போனார்கள். சொத்து என்னானது? பெரிய பெரிய தலைவர்கள் செத்து போனார்கள், அவருடைய சொத்து விவரம் வந்தது, என்னானது? பலர் அதை திருடி கொண்டு போனார்கள், ஏனெனில் அந்த அளவுக்கு சேர்த்து வைத்தார்கள். எப்படி இந்த பணக்காரன் களஞ்சியம் கட்டுகிறானோ, அது போல இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களுக்கென்று சொத்துக்கென்றே வீடுகளை வாங்கி சொத்துக்களை நிரப்பிக் கொண்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி வைத்திருக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ கேடு, இன்னைக்கு நீ இறந்து போனால் அந்த சொத்து யாருக்குரியது? பங்கிட்டுக் கொள்வதற்கு அடித்துக் கொள்வார்கள், கொலையும் செய்வார்கள், செத்தும் போவார்கள். இன்னைக்கு சொத்துக்காக இழந்தவர்கள் எத்தனை பணக்காரர்கள், பின்னோக்கி பாருங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொத்துக்கு பின்னால ஓடுவதை நிறுத்த வேண்டும். அந்தஸ்தும் சொத்தும் நம்மை தேடி வர வேண்டும். நமக்கு பின்னாலதான் இருக்கணுமே தவிர நமக்கு முன்பாக இருக்கக்கூடாது. பணத்தின் பின்னாடியோ, பெயரின் பின்னாடியோ, புகழின் பின்னாடியோ, பதவியின் பின்னாடியோ, இப்படி அது பின்பாக அதுக்கு பின்னால நாம் சொல்லுவோம் என்றால் நாம் வாழ்க்கை அழிந்து போய்விடும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விடும். ஆனால்
எல்லாமே நமக்கு பின் தான் இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் பின் இருக்க வேண்டும். எனக்கு முன் இயேசு ஒருவர் தான் இருக்க வேண்டும், மீதி அனைத்தும் எனக்கு பின்னே இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வருகிற கருத்து. பணக்காரராய் இருப்பது தவறு அல்ல, ஆனால் நம்முடைய எண்ணங்களை அதன் மீதே செலுத்தி வாழ்கிறோமே, அதுதான் தவறாக மாறுகிறது. நீங்க எவ்வளவு வேணாலும் உயருங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, தேவையானதை வைத்துக் கொண்டு மீதியை கொடுக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். மீதியாயிருக்கிறதை சேர்த்து வைத்து சாவுக்குள்ளாக மாற்றாதீர்கள். சேர்த்து வைக்கிறவங்க நீங்க இறந்து போய்விட்டால் அதை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளோ அடுத்தவர்களோ அடித்துக் கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் கொலையும் செய்து கொள்வார்கள். இது இந்நாள் வரைக்கும் உலகத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகள். பேப்பர் செய்தி, டிவி செய்தி எல்லாம் நாம் பார்க்கின்றோம். சொத்துக்காக எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்று. என் அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எண்ணங்கள் கடவுள் மேல் இருப்பதாக. அப்போது உனக்கு எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்த ஆரம்பிப்பாய். பேராசை இருக்காது. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பேராசை மனித வாழ்க்கையில் வந்துவிட்டால் வாழ்க்கையும் இழந்து போய்விடுவோம், குடும்பத்தையும் இழந்து போய்விடும். ஏனெனில் குடிவெறியும் களியாட்டும் வாழ்க்கையிலே தொடங்கின பிறகு நாசமாகிவிடும். இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் மானங்கள் எந்த அளவுக்கு விலை போய் கொண்டிருக்கிறது டிவி செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா? காரணம் என்ன? சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதினாலே தான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு இறந்து போனால் அந்த சொத்து யாருக்குரியதாக மாறும். நன்றி மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவே அவர் என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது, கடவுளின் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவராக இருப்பார்கள். கடவுள் முன்னிலையில் செல்வம் சேர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது, இருக்கிற செல்வத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் ஒரு சிலரை பணக்காரராய் உயர்த்துகிறார், ஒரு சிலரை ஏழையாக உயர்த்துகிறார். ஏன் தெரியுமா? பணக்காரன் ஏழையை பார்த்து உதவி செய்ய வேண்டும், ஏழை பணக்காரனிடத்திலே கேட்க வேண்டும். கேட்கிறதின் வழியாக இவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறது, இவனுக்கு பாவத்தின் விமோச்சனம் கிடைக்கின்றது. ஆக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யதான் ஒரு சிலரை கடவுள் பணக்காரராகவும் ஒரு சிலரை ஏழையாகவும் உயர்த்துகின்றார். இருவருக்குமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவன் இருக்கிற இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதன் வழியாக தான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகின்றோம். ஆக ஒருவன் தனக்கு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இவன் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன், இன்னைக்கு ஏற்பட்ட இந்த ஓமையின் விளக்கம் தான், அவன் இறந்து போனால் அவங்க குடும்பங்கள் சிதறடிக்கப்படும். அவன் இறந்து போனால் அந்த சொத்துக்களால் அவர்கள் அழிந்து போவார்கள். அவன் இறந்து போனால் அந்த சொத்தே அவர்களை சாகடித்து விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவைக்கு அதிகமாக பேராசை கொள்ளாதே. பேராசை என்ற பொருள் என்ன? இருக்கிறது போதாது என்று இன்னும் சேர்ப்பது. இருக்கிறதிலே மகிழ்ச்சியாயிரு. உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதிலே உன் வாழ்க்கை நடத்துவதற்கு நீ முயற்சி செய்து பார். அந்த முயற்சி தான் உனக்கு மன அமைதியை கொடுக்கும், மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கும். என் நண்பரே மக்களே, ஆகவே இன்றைய ஓமையை கருத்திலே கொள்ளுங்கள். சொத்து பிரச்சனைக்காக, சொத்து வளர்ச்சிக்காக இருக்கிற வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, நாடு விட்டு நாடு சென்று சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அன்பு கிடையாது, பாசத்தை கொடுக்க முடியாது, அந்த வீட்டாருக்கு அன்பை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு தேவையானதை சந்திக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன் என்று பார்க்கும்போது அநேக தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்ற கஷ்டம் மனதில் அழுத்துகிறதினாலே அவங்க நாடு விட்டு நாடு சென்று உறவுகளை பிரிந்து எல்லாரையும் பிரிந்து சொத்துக்களை சேர்த்து கொண்டு வராங்க. வந்து நிம்மதியா இருப்பாங்களா? கொஞ்ச நாள் கழித்து அந்த சொத்துக்கள் திரும்ப கரைய ஆரம்பிக்கும். ஏன்? அவங்க உடல் சுகவீனம் ஆவார்கள். சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் கரைந்து போய்விடும்.
இந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் அனுபவித்திருக்கின்றார்கள்? நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆக வாழ்நாள் முழுவதும் சம்பாதியத்திலே வாழ்க்கை நடத்துகிறவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. கடவுள் முன்னிலையில் நிற்க வேண்டும், அந்த கடவுள் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் வளர்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், பேராசை பெரு நஷ்டத்தை கொண்டு வரும். இருக்கிறதிலே போதும் என்று நினைத்து கடவுளை வழிபட்டு அவர் வாக்கை நிறைவேற்ற முன்வாருங்கள். அப்போது இருக்கிறதும் பாதுகாக்கப்படும். கடவுள் முன்னிலையில் நிற்காத எவனும் இருக்கிறதை இழந்து போய்விடுவான். அவன் இழப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே என் அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி பிரகாரம் சொத்து உள்ளவங்க, சொந்த வீடு உள்ளவங்க, அந்த சொந்த வீடு இருக்கிறது என்ற பெருமையில் இல்லாமல் நாம் எனக்கு சொந்த வீடு விண்ணகத்திலே தான் இருக்கிறது என்று நினைத்து வாழ கற்றுக்கொள்வோம். ஏனெனில் இவையெல்லாம் பயனற்றவைதான். கடந்த முறை சுனாமி வந்தது, எத்தனை வீடுகள் அடித்து சென்றது. அந்த சுனாமி முடிந்தவுடனே அந்த வீடுகள் எல்லாம் இடிந்து போய்விட்டது. இடிந்த பிறகு அவருடைய இடம் தெரியாமல் போய்விட்டார்கள், மைதானம் ஆகிவிட்டது. யாருடையது என்று எப்படி நிரூபித்து காட்ட முடியும்? ஆக ஒருவருக்கு பெரிய வீடு இருந்தது, ஒருவருக்கு சின்ன வீடு இருந்தது. இறுதியில எது பெருசு எது சின்னது என்றே சொல்ல முடியவில்லை. கடைசியில கவர்மெண்ட் என்ன செய்தாங்க, அங்க கோட்ரஸ்களாக கட்டி கொடுத்தாங்க. சிலர் கேட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய இடம், எங்க இருக்குது காட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கிறோம். கிரவுண்டில் எப்படி காட்ட முடியும்? இதை நாம் எல்லாரும் உணர வேண்டும். இதெல்லாம் கடவுள் தான் செய்கின்றார். நாம் சேர்த்து வைக்கிற எவையும் விண்ணகத்துக்கு அழைத்து செல்லாது, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாது. சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரே வழி உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து நன்மை செய்கிறவர்களாக வாழும்போதுதான் சொர்க்கத்திலே செல்வந்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லாதவர்கள் சொர்க்கத்திலே செல்வந்தர்களாய் இருப்பார்கள். இந்த பூமியிலே செல்வந்தர்களாய் இருக்கிறவர்கள் நரகத்திலே ஒன்றுமில்லாத உதவியற்ற ஆன்மாக்களைப் போல் நெருக்கப்படுவார்கள். ஏனெனில் பூமியிலே அவர்கள் பலரை நெருக்கிதான் அதை சேர்த்து வைத்தார்கள். என் அன்பு மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நல்வழியில் சம்பாதிக்கக்கூடியவை குறுகியதாக இருக்கும், தீய வழியில் சம்பாதிக்கக்கூடியவை நிறைய கிடைக்கும். எப்போ நிறைய கிடைக்கிறதோ நிறைய சாபமும் வரும் என்பது பொருள். எப்போது இருக்கிறது சம்பாதியத்தில் போதும் என்று குடும்பத்தை நடத்துகிறோமோ அங்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவர்களே, சற்று உங்கள் வாழ்க்கையிலே கவனம் செலுத்தி பாருங்கள். இருக்கிறது போதும் நினைங்க. இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒருவேளை 3 வேளை உண்ட நீங்க 2 வேளை ஆகிவிட்டதா கவலைப்படாத, அல்லது 1 வேளை ஆகிவிட்டதா கவலைப்படாத, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. அந்த உணவு உனக்கு 3 வேளைக்கான பலத்தை கொடுக்கும். ஆக 3 வேளை கிடைக்கவில்லையே என்று தவறான பாதையிலே செல்ல தீர்மானிக்காதீர்கள். அந்த தவறான பாதை என்ன செய்யும்? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும். ஆக செல்வத்திற்கு பின்னாக செல்லாம ஆண்டவருக்கு பின்னாக செல்வோம். நமக்கு இருக்கிற செல்வங்களை நமக்கு பின்னால வைப்போம். ஆண்டவர் இயேசுவை முன்பாக நிறுத்துவோம். இதுதான் இன்றைய நற்செய்தியின் வாசகத்தின் விளக்கம். செல்வங்களுக்கு அடிமையாகாமல் கடவுளுக்கு அடிமையாக வேண்டும். அந்த கடவுள் சொல்லுவார், உன்னை விட ஏழையா இருக்கின்றான், உதவி செய். உன்னால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்து பார். அந்த கடவுள் உன்னையே உயர்த்த ஆரம்பிப்பார். ஆகவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது மிக அருமையாக சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசனங்கள். 1ல என்ன சொல்றார் பாருங்க. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். என்றைக்கு அதிகமாக சேர்க்கப்படுகிறதோ அப்போது குற்றமுள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். இன்னைக்கு பலருடைய சொத்து விவரம் உலகில இந்தியாவில் எடுத்துக் கொள்ளும் போது நிறைய பேருடைய சொத்துகள் இந்தியாவில் கிடையாது, அயல் நாட்டில் இருக்கிறது என்று செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பேப்பர் செய்தியிலே, டிவி செய்தியில.
இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாக இருக்கின்றீங்க. என்னைக்கு நாம உலகத்துக்கு பின்னால ஓடுகிறோமோ அப்போது நாம் இறந்து போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். ஆக அப்போது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்திருக்கின்றீர்கள். வான்வெளி அதிகாரம் என்றால் வானமண்டலத்திலே பொல்லாத ஆவிகள் அதனுடைய அதிகாரத்தை பூமியிலே செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகள் யார்? அதான் லூசிபேருடைய ஆட்சி இந்த வானமண்டலத்தில் இருக்கின்றன. 7 வானங்கள் உள்ளது என்று பவுலடிகளார் உரைக்கின்றார். அந்த முதல் வானத்திலே, அதாவது இந்த முதல் வானத்திலே, அந்த வானத்திலே பொல்லாத ஆவிகள் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அங்கு ஆட்சி செலுத்துகிறவர் யார்? லூசிபேர். அந்த லூசிபேர் என்ன செய்கிறது? பூமியை ஆள்கின்றன. பொறாமை கொடுப்பது, பகைமை கொடுப்பது, சொத்துக்களை சேகரிக்க வைப்பது, கொள்ளையடிப்பது, கொல்லுவது, இப்படி மனித உள்ளங்களிலே எண்ணங்களை தூண்டி மனிதர்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் இன்னைக்கு பவுலடிகளார் முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார். இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய செயலுக்கு நீங்க அடிமையா இருக்கின்றீர்கள். ஆகவே கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடக்கின்றீர்கள். பாருங்க, கடவுள் பயம் கொஞ்சம் கூட இருக்காது. இதே வாயில நன்மை எடுப்பாங்க, அதே வாயில சிகரெட் பிடிப்பாங்க. இதே வாயில நன்மை எடுப்பாங்க, இதே வாயில சாராயம் அடிப்பாங்க. இதே வாயில நன்மை எடுப்பாங்க, அதே வாயில வெத்தலை பாக்கு பொய்யில போடுவாங்க. இதே வாயில நன்மை எடுப்பாங்க, அதே வாயில தான் கெட்ட பேச்சு, அசுத்தம், பொய் எல்லாமே வரும். ஏனெனில் இந்த தீய ஆவி மனிதனுக்குள் இருந்து கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதான் ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்லுகின்றார். இந்நிலையில் தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாருமே இருந்தோம். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு காலத்துல நாம் எல்லாம் இப்படிதான் இருந்தோம். ஏன்னா பவுலும் ஒரு சிறந்த பதவியில இருந்தவர். நாம் எல்லாருமே இப்படிதான் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து, ஊனியல்பினால் சரீரத்தில் எழும்புகிற ஆசைகள், எதை பார்த்தாலும் ஆசைப்படுகிறோமே, அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதிலே நாம் கவனமா இருக்கின்றோம். எனக்கு ஆசையா இருக்கிறது, பணத்தை பார்த்த ஆசை, பொருளை பார்த்த ஆசை, உடைய பார்த்த ஆசை, உடலை பார்த்த ஆசை, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே சிக்கி இருக்கிறது. இதான் சொல்லுகின்றார், ஊனியல்பின் தீய நாட்டங்களின் வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். மற்றவர்களைப் போல நாமும் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பிரிக்கின்றார். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை வேற, மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை வேற. மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேறுபாடு இருக்கணும். கிறிஸ்தவத்திலே பொருளாசை, பணாசை, இப்படி உலக ஆசைகள் இருக்கவே கூடாது என்று பவுலடிகளார் அடித்து சொல்லுகின்றார். இவை இருக்கவே கூடாது. பதவி ஆசை இருக்கக்கூடாது. அப்படி உனக்கு கிடைத்தாலும் அதை நீ பயன்படுத்துகிற விதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது போல அரசனாயும் கடவுளின் இதயத்துக்கு பிரியமான மகனாயும் வாழ்ந்தார். அரச பதவியில இருந்த போது கூட கடவுளுக்கு பிரியமாக மக்களை நடத்தினார். இப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஏனெனில் நம்மை உயர்த்துவது கடவுள் தான். அரசாங்கத்திலே உயர்ந்தாலும், அரசியலில உயர்ந்தாலும், அந்த உயர்வினால் பலருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டுமே தவிர தனக்குத்தானே வாழுகிறதா இருக்கக்கூடாது. இவைகள் தீய ஆவியின் செயல்பாடு என்று சொல்லுகின்றார். ஆகவே என் அன்பு மக்களே, உடல் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். எவ்வளவு தவறு செய்திருந்த பொழுதிலும் தன்னுடைய இரக்கத்தை கொடுத்து நம்மை அவர் மாற்றிக்கொண்டே வருகின்றார், மன்னித்துக் கொண்டே வருகின்றார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு திருந்துவோம், நாளைக்கு திருந்துவோம், பிற நாட்கள் திருந்துவோம், நிச்சயம் திருந்தி வருவோம் என்ற நம்பிக்கை நம்மேல் கடவுள் வைத்திருக்கின்றார். ஆனால் நாமோ சாவின் தருவாயில் வந்த போது கூட, இன்னைக்கு பாருங்க, கொரோனா என்ற கொள்ளை நோய் மனிதர்களை வாட்டிய போது கூட கெட்ட குணம் மாறவில்லை, அபகரிப்பு மாறவில்லை,
தீய எண்ணங்கள் மாறவில்லை, அப்படியேதான் இருக்கின்றது. கொள்ளை நோய் வந்து சாவு விரட்டி கொண்டிருக்கிறதே, எனக்கு எப்போ சாவரம் தெரியலையேன்னு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். என் நண்பரே மக்களே, சிந்தித்து பாருங்கள். கடவுள் ஏன் ஒன்றை அனுமதிக்கின்றார்? ஒவ்வொருவரும் மரிக்கும் போது உன்னுடைய மரணம் அடுத்து என்ற செய்தி சொல்லுகின்றார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மரித்தவர்களை ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு நாம் செய்கிறது செய்துகிட்டே போயின்னு இருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க்கையிலே நன்மை செய்ய கடவுள் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கின்றார். நல்லதை பேச நம்மை அனுப்பி இருக்கின்றார். நாம் இந்த உலகில் வாழ்கிற காலங்களிலே நல்லதை பேசி நல்லதை செய்து அநேகரை நல்வழியில் அழைத்து வருவதற்காக இறைவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். இதை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 5வது வாக்கியம், குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டு இருப்பது போல அந்த அருளையே அவர் நமக்கு அருளினார். ஆக 6வது வாக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழும் நம்பிக்கை நமக்குள் வளர்க்கின்றன. நாம் உயிர்த்தெழுந்து விண்ணிலே அமர்கின்ற அந்த பாக்கியத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையும் அவரது ஒப்புரவற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலத்திலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு அவர் செய்தார். நண்பர்களே மக்களே, கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்து எப்படி மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுத்து அநேகரை மீட்க நினைத்தாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய ஆசைகளை அடக்கி தன்னுடைய விருப்பங்களை அடக்கி கடவுள் திட்டத்தை நிறைவேற்றி அநேகரை அவர் கடவுளுக்குரிய வழியில் நடத்ததான் நம்மை உண்டாக்கி இருக்கின்றார். இதுதான் இன்றைக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை என்று சொல்லுகின்றார். ஒருவன் கடவுளுடைய கொடை என்ற அருளை பெற்றால்தான் நல்வழியிலே பயணிப்பார்கள். சொத்துக்கள் மீது ஆசை இல்லாமல் இருக்கிறதிலே வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். ஒருவன் கடவுளை நேசிக்கவில்லை என்றால் இருக்கிறது போதாது என்று அலைந்து 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 திரிந்து தன் வாழ்நாள் முழுவதும் அதிலே செலவழித்து விடுவார். இன்றைக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ நினைக்கின்றீர்களா? என் அன்பு கிறிஸ்தவர்களே, உங்களில் அநேகர் அரசியலில் இருக்கலாம், அநேகர் அரசாங்க வேலையை செய்து கொண்டிருக்கலாம், அநேகர் பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், உங்களில் அநேகர் அநேக விதமான உயர்வுகளில் இருக்கலாம். நீங்க போலீஸ் துறையில் இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், அல்லது நீங்க பார்டர் செக்யூரிட்டியா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு நர்ஸுகளாக இருக்கலாம், நீங்க ஒரு லாயரா இருக்கலாம். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இருக்கிற துறையிலே உண்மையான பணி இருக்கிறதா? அவங்க தான் கிறிஸ்தவங்க. கடவுள் உன்னை ஒவ்வொரு இடங்களிலே நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் பொருள் என்ன? நீ எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த இடத்துல உண்மை உள்ளவனாக பணி செய்து மற்றவர்களை அந்த உண்மையின் பாதைக்கு அழைத்து வர உன்னை அமர்த்திருக்கிறார் ஆண்டவர். நாம் சொத்துக்களை அபகரித்து வாழ நினைக்கின்றவர்களா அல்லது இருக்கிறதை கொடுத்து வாழ நினைக்கின்றவர்களா? சிந்தனை செய்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த அருள் உன்னை நம்பிக்கையால் வளரச் செய்யும். ஆகவே இது மனிதனுடைய செயல் அல்ல, இது கடவுளின் செயல். ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. கடவுள் நம்மை அப்படியே இப்படிதான் இருக்கணும்னு வணைக்கப்பட்டவங்க. நாம மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பாருங்க, மனித உருவில கொஞ்சம் காது பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்க, அவங்க வித்தியாசமா பார்க்க தோணும். கண்ணு ரொம்ப முட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமா பார்க்க தோணும். மண்டை பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களை நாம் வித்தியாசமாக பார்ப்போம். என் நண்பரி மக்களே, ஆனால் கடவுள் நம்மை அழகாக வர்ணித்து
மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆசைப்படுகிற அளவுக்கு நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் கடவுளின் செயல்பாடு. அவருடைய கைவேலை. கண் இங்கதான் இருக்கணும், காது இங்கதான் இருக்கணும் என்று மனிதனுடைய உருவத்தை அமைத்தவர் கடவுள். இதுதான் இன்னைக்கு வாசகத்துல உரைக்கின்றார் பாருங்க. கடவுளால் நம்முடைய உருவங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உருவங்களை தவறாக ஈனச் செயலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் இந்த உருவ அமைப்பை உண்டாக்கினது கடவுள். ஆக உண்டாக்கினவருக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்று இன்றைக்கு வாசகத்தில ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நாம் அனைவரும் கைவேலை, கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென நன்றாக கவனிச்சு பாருங்க. எதற்காக? நற்செயல்கள் புரிவதற்கென கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவங்க நல்லது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சட்டம் போட்டு எழுதி வச்சிருக்கார். இந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன் கூடிய ஏற்பாடு செய்திருக்கின்றார். பாருங்க, கடவுள் முன்பாக நாம் நிற்கும் போது நல்ல செயல் செய்தவர்களாக இருந்தால்தான் கடவுள் பார்வையிலே தெரிவோம். அந்த நல்ல செயல் செய்து உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வேண்டுதல் வழியாக நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய வேண்டுதலை உடனே கேட்கிறவராக இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கிறிஸ்தவர்களே, சொத்துக்கள் மேல் எண்ணத்தை செலுத்தி வாழ்க்கையை வீணாக்காமல் நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுத்து நன்மையானதை செய்து நல்லதை செய்து நல்லவர்களாக வாழ்வோம். கோபத்தை வெளிப்படுத்தி, அநேக திருடுகளை வெளிப்படுத்தி, அநேக தீமைகளை வெளிப்படுத்தி கெட்டவர்கள் என்ற பெயர் வைத்து மறிக்காமல் நற்செயல் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று இந்திய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆக உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அப்படி செலுத்தினால் அவர்கள் கடவுளுடைய அன்பை இழந்து போய்விடுவார்கள் என்று சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மை? சொத்துக்கள் இருக்கிறவங்க எல்லாம் இழந்து போய்விட்டால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு உலகில எத்தனையோ பேர் அப்படி இறந்திருக்கிறார்கள். இல்ல, சொத்துக்கள் போய்விட்டதே என்று தலைமறைவானவர்கள் எத்தனையோ பேர், சொத்துக்கள் போய்விட்டதே என்று செத்து போனவர்கள் எத்தனையோ பேர், தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர். ஆகவே இவைகளை நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நல்லது செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம். உலகில் வாழும் அனைவருக்கும் நன்மை செய்வோம். உலகில் வாழும் அனைவருக்கும் நல்லதையே சொல்லிக் கொடுப்போம். இது கிறிஸ்தவருடைய கடமை. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்யுங்க. அதுதான் கடவுள் விருப்பம். எந்த பெயரிலே வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த இனத்திலே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா? அவங்க ஒவ்வொருவரும் எந்த இனத்தில இருந்தாலும் சரி, அவங்க தான் கடவுளின் மக்கள். அதற்கு பெயர் முக்கியமல்ல, நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். நண்பரே மக்களே, சற்று சிந்தனை செய்து இன்றைய வாசகத்துக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பதவி இருக்கிறதா, தவறாக பயன்படுத்தாமல் மக்களுக்கு உதவி செய்வோம். பணம் இருக்கிறதா, அதில் இருக்கிற ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படி பகிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். ஆகவே அந்த இறை விருப்பத்தை நிறைவேற்ற இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் பின்னாக சென்று நலமானதை செய்து நல்லவர்களாக மரிப்போம். சொத்துக்கள் விண்ணகத்துக்கு வராது. நாம செய்கிற நன்மை மட்டும்தான் சொர்க்கலாக லோகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும். தீமைகள் நரக லோகத்துக்கு அழைத்துச் செல்லும். ஆகவே உலக ஆசைகளை கொண்டு தீயவர்களாய் மாறி நரக லோகத்துக்கு செல்லாமல், உலகத்திலே வாழ்ந்தாலும் உலக ஆசைகளை வெறுத்துவிட்டு
விண்ணக ஆசைகளை நிறைவேற்றி சொர்க்கலோகத்துக்கு செல்லுகிற மக்களாக வாழ்வோமா? கண்களை மூடி வேண்டுவோம். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, இந்த ஜெப தியானத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளுக்காக தங்கள் வாழ்க்கைகளை தொலைத்து விட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, இன்றைக்கு விபச்சாரத்தின் ஆவிகள் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. உமது பெயரால் இந்த ஆவிகள் ஒவ்வொரு உடலிலிருந்து பிடிங்கிறியப்படுவதாக. பேராசை என்ற ஆவிகள் மனித உள்ளத்திலிருந்து பிடிங்கிறியப்படுவதாக. அபகரிப்பு என்ற தீச்செயல்கள் மனித உள்ளத்திலிருந்து பிடிங்கிறியப்படுவதாக. பொய் என்ற குணங்கள் மனித உதட்டிலிருந்து பிடிங்கிறியப்படுவதாக. தகப்பனே, நன்மை செய்கிறவர்களாய், நல்லது சொல்லுகிறவர்களாக நீதாமே ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்குமாறு வேண்டுகின்றோம். எங்க அனைவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அடியனாகிய என்னையும் என்னோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்வில் இருக்கிற அனைத்து தீமைகளை அகற்றி நீர் விரும்புகிற நன்மைகளை செய்து வாழ்கிற குணத்தை எங்க அனைவருக்கும் தருவீராக. இருக்கிறதிலே மகிழ்ச்சியாய் வாழ்கிற குணத்தை தாரும். யார் யாருக்கு எந்த அளவினால் அளக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே மகிழ்ச்சியாய் இருக்க அருள் தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு மனதுகளையும் உன்பக்கம் திருப்பிக் கொள்வீராக. நீர் அல்லவா மனித உருவங்களை படைத்தவர். அந்த உருவத்தில் இயங்கக்கூடிய எண்ணங்களையும் நீர் இந்த நிமிடத்திலே மாற்றி அமைப்பீராக. உம்முடைய அன்பு கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு பணக்காரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணங்களை மாற்றும். அனைவருக்கும் உதவி செய்ய என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இறைவன் நீதாமே அனைவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அனைவருடைய தேவைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருடும் நீர் இருந்து காக்குமாறு உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்க அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இதோ இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அர்ப்பணித்து உமது ஆசீர்வாதத்தை என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்தியா முழுவதும், அயல் நாடுகளிலே, அரபு கண்ட்ரீஸிலிருந்து, யூரோப் கண்ட்ரீஸிலிருந்து, ஏசியன் கண்ட்ரீஸ், இப்படி பல பகுதியிலிருந்து இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். இது எத்தனை நாடுகளுக்கு செல்லுமோ அதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் ஆண்டவர் இந்த நிமிஷத்துல ஒவ்வொருவரும் அவங்க இருக்கிற இடத்துல உயர்த்தி ஆசீர்வதியும். மனக்கவலைகளை போக்கும். உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற குணத்தை தாரும். இல்லாதவர்கள் கேட்கும் போது உள்ளவர்கள் கொடுக்கின்ற எண்ணத்தை தாரும். அனைத்தையும் உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்க அனைவருமே பெற்றுக்கொள்ளுகின்றோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீர்கள், இன்றைய திருப்பலி வாசகத்தை திரும்ப படிங்க. குடும்பமாக படிங்க. ஒவ்வொருத்தரும் படிங்க. அது உங்க குடும்பத்தை கடவுள் முன் உண்மையுள்ளதாக மாற்றிவிடும். எழுதி கொள்ளுங்க. இன்றைய வாசகத்தை உங்க அனைவருக்குமே சொல்லுகின்றேன். நல்லா எழுதிக்கங்க. இன்றைய முதல் வாசகம் எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியன் சாப்டர் 2 verses 1 to 10, 1 10 வரைக்கும். பதிலுரை பாடல், ரெஸ்பான்ஸ் ரீடிங், திருப்பாடல் சாம்ஸ் 100, 100, திருப்பாடல் 100, சங்கீத புத்தகம் 100, வாக்கியங்கள் 1 முதல் 5, 1 to 5. டுடேஸ் காஸ்பல் ரீடிங், இன்னைக்கு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 12, சென்ட் லூக் சாப்டர் 12 verses 13 to 21, 13 21 வரைக்கும். மறந்துடாதீங்க, மறுபடியும் படிங்க, குடும்பமா படிங்க. கடவுள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து உடன் பிறப்புகள் உறவுகளை ஒன்றுபடுத்துவராக. சொத்து வைத்திருக்கிற நீங்க அதனால உடன் பிறந்தவர்களை விலகிடாதீங்க, திட்டாதீங்க. மீண்டும் கூட பிறக்க இயலாது. ஆகவே சொத்துக்காக உறவுகளை இழந்து விடாதீர்கள். ஒரு முறைதான் உறவுகள். நாம் உயிரோடு இருக்கும் போது இறந்து போய்விட்டால்
எந்த உறவுகளையும் சேர்த்துக் கொள்ள இயலாது. ஆகவே இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக அன்பாக வாழ்ந்து விட்டு கொடுத்து மன்னித்து, இதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இவைகளில் ஈடுபட்டு ஒன்றாக வாழ்வோம், மன்னித்து வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், சமாதானமாக வாழ்வோம். இறைவன் நம்மிடத்துல விரும்புகின்றார். ஆக ஒவ்வொரு நாளும் திருவிழிய வாசகத்தை வாசிங்க. திருப்பள்ளி வாசகம் நம்மை ஒவ்வொரு நாளும் நல்வழியில் நடத்தும். மறந்துடாதீங்க, தினந்தோறும் காலை 7:30 8:30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மணி நேர தியானம். எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. பலருக்கு இதை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே செய்தி யூடியூப்ல இருக்கிறது. டாக்டர் பிலிப் மரியான் போட்டீங்கன்னா யூடியூப்ல இதே செய்தி இருக்கும். அங்கிருந்து அப்படியே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மீண்டும் நாளை காலை tomorrow morning 7:30 AM we'll meet. Until God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.